தொடர் விடுமுறையால் கொடைக்கானல் சுற்றுலா பயணிகள் குவிந்திருக்கும் நிலையில் பல கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்பதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் கார்த்திக். விரிவான தகவல். நிச்சயமா. அதாவது கோடை விடுமுறை முடிந்ததற்கு பிறகு கொடைக்கானலுக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை குறைந்திருந்த நிலையில் தற்போது இந்த சுதந்திர தினம் உள்ளிட்ட 3 நாட்கள் தொடர் விடுமுறை ஏற்பட்டுள்ளதால் இந்த தொடர் விடுமுறை கொண்டாடுவதற்காக கொடைக்கானலுக்கு பல்வேறு இடங்களிலிருந்து அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் நேற்று காலை முதலே குவிய துவங்கியிருக்கிறார்கள். குறிப்பாக இன்று அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் வந்திருப்பதால் கொடைக்கானல் செம்மனூர் பகுதியிலிருந்து மூஞ்சிக்கல் வரை கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவிற்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. பிரதான சாலைகள் மட்டுமல்லாது முக்கிய சுற்றுலா தலங்களுக்கு செல்லக்கூடிய மோயர் சதுக்கம், பைன்மர காடுகள் உள்ளிட்ட பகுதிகளிலும் கூட அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் குவிந்திருப்பதால் அந்த பகுதியிலும் கடும் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டிருப்பதாக சுற்றுலா பயணிகள் வேதனை தெரிவிக்கிறார்கள். மேலும் கொடைக்கானலுக்கு வந்திருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு இங்க இருக்கக்கூடிய காலநிலை ஒரு புதிய அனுபவத்தை கொடுத்தாலும் தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த போக்குவரத்து நெரிசல் கடும் சங்கடத்தை கொடுப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் இன்று மாலை வரையில் இந்த கூட்டமானது தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.